ஹலோ ஹால். இன்னைக்கு நம்மளுக்கு 1 கேஜ் ரஸ்மலாய் கேக் தான் ஆர்டர் வந்துருந்துச்சு. வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். கேக் போர்டில் கேக் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளே ஹோம்மேடாக பண்ண ரசமலாயோட மில்க் மட்டும் எடுத்து நல்லா சோப் பண்ணிக்கலாம் ஒரு லேயரு. ரசமலாய்க்கு நம்ம எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலங்க. வெறும் கேசர் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே பாருங்க எவ்வளோ நல்ல கலர் ரிச்சாக தெரியுதுன்ட்டு. அதுக்கப்புறம் க்ரீம் ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஹோம்மேடாக பண்ணி வச்ச ரசமலாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா தாராளமாக ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். இதை செய்கிறப்பவே எனக்கு ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சு. நானே 2, 3 பீஸ் எடுத்து நல்லா சாப்பிட்டேன். ஆல்ரெடி கேக்கில் மில்க் ஆட் பண்ணுறப்பவே நம்ம நட்ஸ் போட்டிருப்போம். அதுவும் இல்லாமல் எப்பயும் நல்லா தாராளமாக நட்ஸ் ஆட் பண்ணி இதே மாதிரி எல்லா லேயருக்கும் ரிப்பீட் பண்ணி க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியாச்சு. நீங்களும் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐஷூஸ் ஃப்ரெஷ் பேக்ன்ற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்க. நம்ம ஹோம்மேட் ரசமலாயை 2 பீஸாக கட் பண்ணி அங்கங்கே ஒன்று ஒன்றா பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துருவி வச்ச நட்ஸ் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரோஸ் பெட்டல்ஸ் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணி சைட்லேயும் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணி இந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கேக்கை 3 hours ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி கஸ்டமருக்கு கேக் டெலிவரி பண்ணியாச்சு. கஸ்டமரும் கேக் சாப்பிட்டு பார்த்துட்டு ரசமலாய் தனியாலாம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. உங்களுக்கும் இந்த கேக் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.